அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்வியலுக்கும் நம்மளுடைய உணவுகளுக்கும் நம்மளுடைய இந்த நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? இல்லை, அதாவது இலவம்பாடியில் வந்து ஒரு சித்தா கிராமம் கட்டிச்சிருங்க. சித்த மருத்துவ கிராமங்க இலவம்பாடியில். ஒரு 9 ஏக்கர் பரப்பளவில் 22 ரூமுங்க. ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறேங்க. இந்த சாமியார்த்தனெலாம் இல்லை. நான் இந்த யோகா சொல்லித்தரேன், இந்த முத்திரை சொல்லித்தரேன், இந்த ஞானம் சொல்லித்தரேன், மூலம் சொல்லித்தரேன், இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட வந்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழி சொல்லி தருவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கேளுங்க. 3 உடம்பு இருக்குது. வாதம், பித்தம், கவம் 3 உடம்பு இருக்குது. அதாவது உங்கள் வண்டி டீசலா, பெட்ரோலா, நேச்சுரல் கேஸா, அவ்வளோதான் விஷயம். அப்பா வந்து பெட்ரோல் வண்டி வா, பெட்ரோல் ஊற்றிட்டு போப்பா. அதை உனக்கு கத்திரிக்காய் ஆகாதுய்யா, உனக்கு வெண்டைக்காய் ஆகாது, உனக்கு கோழிக்கறி ஆகாது. நான் இதை எல்லாமே சொல்லி தருவேன். 44 பேர் தான் ஒரு கிளாஸுக்கு. 44 பேர் முன்பதிவு அவசியம். 2 நைட்டு 3 பகல், மொத்தம் 2 nights 3 days. 10,000 rupees ஒரு ஆளுக்கு. 10,000 ரூபா தங்குற இடம், பயிற்சி, மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன, இதெல்லாம் உங்கள் உடம்பு. அதாவது ஜோசியரை பார்த்து ஜாதகம் எழுதிட்டு வர்றீங்கள, அந்த மாதிரி என்னை பார்த்து நீங்கள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 நாளும் உங்களோட தான் இருப்பேன் நான். ஆமாம், காலைல ஏஞ்சினா சாயங்காலம் வரைக்கும். எத்தனை கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். மகிழ்ச்சியான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்லா 5 நட்சத்திர விடுதி யாரை மாதிரி இருக்கும் ரூம்ஸ் எல்லாம். அதான் ஆமாம், பம்பு செட்டில் குளிங்க, எல்லாம் நீங்களே சமைங்க, என்ன நீங்களே விவசாயம் பண்ணுங்க. என்ன வேணா செய்யுங்க. உங்கள் கிராமம், அந்த 9 ஏக்கர் ஒரு கிராமம் மாதிரி அமைச்சிருக்கேன். மகிழ்ச்சியாக 2 இரவுகள் 3 பகல்கள் அங்கே தங்கி இருந்து நான் கற்றுக் கொடுக்குறேங்க. அவ்வளோதான். நீ கடவுளை இப்படி வேண்டணும், இப்படி வேண்டணும் அப்படிலாம் சொல்லித்தர மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கடவுள் வேலையை பார்க்குறாரு, நம்ம வேலையை பார்ப்போம். இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழணும். இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழணும். அதை தான் நான் சொல்லித்தரேன். என்கிட்ட வந்து நான் ஒரு 50 அடி செலவு வச்சுருக்கேன், 200 அடி செலவு வச்சுருக்கேன், இதை டான்ஸ் ஆடுறேன், நான் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறேன், இதை இங்கே வந்தால் ருத்ராட்சம் போடுவேன், இப்படி பண்ணால் இது ஒரு, அதெல்லாம் கிடையாதுயா. போய் எப்படியே ஒரு சாமியாரம் கிளம்பி அவன் காலேஜ் கட்டிக்கிறான், யூனிவர்சிட்டி கட்டிக்கிறான், தனி ஃப்ளைட்டு வச்சுக்கிறான். என்னதியா இது? எனக்கு சாமியார்னா என்ன தெரியுமா? ஒரு திருவோடு எடுத்துக்கிட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு நான் திருவண்ணாமலையில் போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். இதுதான் சாமியார். இவன் தான் என் சாமியார். ஒவ்வொருத்தரும் அவன் தாடி வச்சுக்கிட்டு இதை நான் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டு என்ன ஊரை ஏமாற்றி திரிகிறான். எனக்கு தெரிஞ்ச சாமியாருங்க, ஒரு நல்ல சாமியார் இருந்தார். அவர் இறந்து 40-50 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா காஞ்சி பெரியவர் தெரியுமா? காஞ்சி பெரியவர். ஆமாம், அவர் 101 வயசு வரைக்கும் இருந்தார். அவரை பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இது வந்து நல்லது இல்லையே அப்படின்னார். அதை அடுத்த நாள்லேருந்து அதை விட்டுட்டார். எங்கே போனாலும் நடந்தே போவார், அவரே சமைச்சுப்பார், அவரே சாப்பிடுவார். இதை அதையா சாமியார்? அதுதான் சாமியார். புரியுதுல? எனக்கு தெரிஞ்ச சாமியார். ஆமாம், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எனக்கும் அவருக்கும், புரியுதுலா? ஆனால் எனக்கு பிடிக்கும் அவரை. எனக்கு அவரை வந்து பிடிக்கும். காஞ்சி மகா பெரியவர்னு சொல்லுவாங்க அவரை. காஞ்சி மகா பெரியவர்னு. வள்ளலார் இருந்தார். வேறு வள்ளலார் ஏன்னா இந்த ரமண மகரிஷி எல்லாம் இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் சாமியாரியா? இவங்க எதுவுமே வச்சுட்டு போகல. இப்போ இருக்கிற சாமியார்லாம் அவன் பெரிய பெரிய சிலையை கட்டிட்டு சினிமா நடிகையெல்லாம் கொண்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு யாத்திரை போய்கிட்டு மண்ணாங்கட்டி பண்ணிக்கிட்டு என்னத்தியா இது? யோகா பண்ணுறேங்கிறான், ஒருத்தங்கிறான், ஏதோ சொல்லித்தரேன். இவ்வளோ பெரிய குண்டாக இருக்கிறான், அவனை போய் இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னா என்னத்தை பண்ணுறது? காலை இப்படி தூக்குங்கிறான், தொப்புக்கிட்டேன்னு விழுந்துடுறான். அப்புறம் புத்தூரில் போய் கட்டுக்கிறான். என்ன உலகம் ஆகுது இந்த உலகம்? இந்த இலவம்பாடியில் இதுக்கு வாங்க. ஏன்னா வாழ்வியலை சொல்லித்தரேன். அதாவது நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். ஐயா எனக்கு அடிக்கடி ஜுரம் வருது, நான் என்ன பண்ணணும்? அதுக்கு பதில் சொல்கிறேன். ஐயா நான் வந்து எனக்கு நோயே வரக்கூடாதுயா, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு கேளு, திரும்ப கேள்வி கேளு, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். 44 கிளாஸ், 44 பேர் தான் கிளாஸுக்கு, அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா 22 ரூமு,
ரூமுக்கு 2 பேர், நம்ம தங்குற இடம், சாப்பாடு, இது நான் சொல்லி கொடுக்குறதுக்கு காசு கிடையாது. ஆமாம், நான் அங்கேருந்து வந்துட்டு அந்த பக்கம் வந்து எங்கன்னா ஒரு இதில் இப்போ நடந்து போயின்னு இருக்கேன், அப்போ வந்து கேளு, நான் சொல்லித்தரேன், அப்பவும் சொல்லி தருவேன். இது வந்து அங்கே தங்கணும்ல, தங்கணும், அதுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், தங்குற இடம், எலக்ட்ரிசிட்டி பில்லு, அது இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து. மற்றபடி வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை நீங்கள் நான் ஒரு கல்யாண மண்டபம் எடுக்கிறேங்கய்யா, நாங்கள் ஒரு 100 பேர் 200 பேர் வரோம், நீங்கள் வந்து பேசுகிறீங்களான்னு கேளுங்க, நான் வந்து பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் காசெல்லாம் வேணாம், நான் என் கார்லேயே வந்து டீசல் போட்டுக்கிட்டு நானே வந்து பேசிட்டு சாப்பாடு கட்டிட்டு வந்து நானே சாப்பிட்டுட்டு நானே கிளம்பிடுறேன். என் அறிவு விற்பனைக்கு அல்ல. நான் வந்து எனக்கு கிடைத்த தகவல்களை நான் வந்து பணம் பண்ணுறதுக்காக எங்கேயும் போயிட்டு பேசுறது இல்லை. பல ஆயிரம் கூட்டம் பேசியிருக்கேங்க, காசே வாங்க மாட்டேன், என் செலவுலேயே போய் பேசியிருக்கேன். ஆமாம், மலேசியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பல 100 கூட்டம் பேசியிருக்கேன். எங்கே போய் பேச கூப்பிட்டாலும் நான் பணம் வாங்க மாட்டேன், பயண செலவும் வாங்க மாட்டேன், தங்குற ரூம் கூட நானே போட்டுப்பேன். ஏன்னா நான் படித்தேன், ஏன்னா எல்லாரும் கொடுத்த அறிவு, அதை வந்து விற்கிறதுக்கு தேவையில்லை. ஆமாம், இது என்னுடைய அறிவில்லை, நான் புதுசாக எதையும் கண்டுபிடிக்கல. அதனால் இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து ஒரு அருமையான ஒரு பயிற்சி வகுப்பு. இதை வந்து கலந்துக்குங்க. 9003000888 9003000888 என்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 92033038 வேலாயுதத்துடன் 2 நாள். இதுதான் வேலாயுதத்துடன் 2 நாள். வாங்க.